இலங்கை இன்று ஒரு முக்கியமான மாற்ற காலத்தில் டிரான்சிஷனல் எராவை எதிர்கொள்கிறது. பொருளாதார மற்றும் அரசியல் சவால்களை தொடர்ந்து சட்டத்தின் ஆட்சி, சுயாதீன நீதித்துறை மற்றும் சமத்துவமான நீதி குறித்து மக்களிடையே புதிய நம்பிக்கை உருவாகி வருகிறது. குறிப்பாக அமைப்புசார் மாற்றத்தை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்துள்ள என்பிபி அரசாங்கம் மீது மக்கள் வைத்துள்ள எதிர்பார்ப்பு மிக அதிகம். போதைப்பொருள் ஒழிப்பு போன்ற துறைகளில் அரசின் உறுதியான நிலைப்பாடுகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்துகின்றன. மதம், இனம் அல்லது சமூக நிலைமை என்பவற்றை தாண்டி சட்டம் செயல்பட வேண்டும் என்ற கருத்து சமூகத்தில் மேலும் வலுப்பெறுவது நாட்டின் அரசியல் கலாசாரம் மாற்றம் நோக்கி நகர்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதே நேரத்தில் இந்த மாற்ற பயணம் சவால்களின்றி நடைபெறவில்லை. சுதந்திரத்துக்கு பிறகு கடந்த 76 ஆண்டுகளில் சட்டத்தின் ஆட்சி பல நேரங்களில் பணமும் அதிகாரமும் கொண்டவர்களுக்கு வேறுபட்ட முறைகளில் செயல்பட்டது என்ற விமர்சனங்கள் நீண்டகாலமாக நிலவுகின்றன. இந்த வரலாற்று பின்னணியை மாற்றுவது தற்போதைய அரசாங்கத்தின் மீது இருக்கும் முக்கியமான பொறுப்பாகும். சமீபத்திய சில நீதிமன்ற தீர்ப்புகள் சட்ட அமைப்பு செயல்படுகின்றது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தினாலும் நீண்டகாலமாக நீதிக்காக காத்திருக்கும் சில வழக்குகள் இன்னும் பொதுமக்களின் கவனத்தில் உள்ளன. இவை அனைத்தும் புதிய அரசியல் சூழலில் நீதியின் சமத்துவம் உண்மையில் நடைமுறைக்கு வரும் என்பதற்கான சோதனையாக பார்க்கப்படுகின்றன. மக்கள் போராட்டங்களின் பின்னணியும் இந்த விவாதத்தில் முக்கியமான இடத்தை பெறுகிறது. சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார குறிப்பிட்டபடி காலி முகத்திடலில் போராட்டத்தை அடிப்படையாக கொண்ட 32 வழக்குகள் நிலவுகின்றன. போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் வேகமாக முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுவதோடு போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மெதுவாக உள்ளன என்ற கருத்துக்களும் சமூகத்தில் பேசப்படுகின்றன. இந்த நிலைமைகள் சட்டத்தின் நடைமுறை எல்லோருக்கும் ஒரே அளவில் செயல்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகின்றன. இருப்பினும் அமைப்புசார் மாற்றத்தை வலியுறுத்தி ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசு இந்த குறைகளை சரி செய்யும் வாய்ப்பையும் பொறுப்பையும் கொண்டுள்ளது. இது ஒரு எதிர்ப்பு விமர்சனம் அல்ல, மாறாக மாற்றத்தை எதிர்பார்க்கும் ஆதரவாளர்களின் கட்டுமானமான நினைவூட்டலாக பார்க்கப்பட வேண்டும். மக்கள் போராட்டத்தின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இப்போது நடைமுறையில் எப்படி செயல்படுத்தப்படுகின்றன என்பதுதான் அரசாங்கத்தின் நம்பகத்தன்மையை நிர்ணயிக்கும். சட்டத்தின் முன் சமத்துவம் என்பது வெறும் கொள்கை அறிவிப்பாக இல்லாமல் ஒவ்வொரு வழக்கிலும் உணரப்பட வேண்டிய ஒரு நிஜமாக இருக்க வேண்டும். இன்றைய இலங்கை ஒரு வாய்ப்பின் முன்பாக நிற்கிறது. என்பிபி அரசாங்கம் இனம், மதம், பிராந்தியம், சொத்து, செல்வம் அல்லது அதிகாரம் என்பவற்றை தாண்டி அனைவருக்கும் சமமான நீதியை உறுதி செய்யும் மாற்றத்தை நிலைநிறுத்த முடிந்தால் கடந்த காலத்தின் குறைகளை திருத்தி புதிய ஜனநாயக பாதையை உருவாக்க முடியும். உண்மையான அமைப்பு சீர்திருத்தம், சட்டம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக செயல்படும் போது மட்டுமே முழுமையடையும். அதுவே இலங்கையின் எதிர்கால நம்பிக்கையாகும்.